ஹலோ, குட் மார்னிங். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியாம் ஜெகந்நாதாய தே நமக. பலராமனோடும் சுபத்ரா தேவியோடும் கூடிய ஹே ஜெகந்நாதா, உனக்கு நமஸ்காரம். எவன் ஜகத்துக்கு சுவாமியோ அவன் என்னுடைய சுவாமி. எவன் என்னுடைய சுவாமியோ அவனே ஜகத்துக்கு சுவாமி என்கிறார் ராமானுஜர். புரி ஜெகந்நாத். புரி ஜெகந்நாதர் கோவில் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை ஒடிசா மாநிலத்தில் புரி நகரத்தில் அமைந்த வைணவ திருக்கோயில். புரி கஷேத்திரத்தில் கண்ணன் ஜெகந்நாத பெருமாளாக பலராமன் சுபத்ரா தேவியுடன் காட்சியளிக்கிறார். குழந்தைகள் எப்படி நன்கு சந்தோஷமாக சிரிக்குமோ அதுபோல் பகவான் நம்மை பார்த்து நன்கு சிரித்தபடி வரவேற்கிறான். பகவானின் ரூபத்திற்கு மகா பாவ பிரகாச ரூபா என்பார்கள். பகவான் கிருதயுகத்தில் பத்ரிநாதனாக உத்தராகண்டில் இருந்து கிருபை பண்ணினான். திரேதா யுகத்தில் ராமனாக ராமேஸ்வரத்தில் இருந்து கிருபை பண்ணினான். துவாபர யுகத்தில் துவாரகாதீசனாக துவாரகையிலிருந்து கிருபை பண்ணினான். கலியுகத்தில் புருஷோத்தமனாக புரி ஜெகந்நாதனாக புரி நகரத்திலிருந்து கிருபை பண்ணி கொண்டிருக்கிறான். மேலே சொன்ன 4 இடங்களை சார்தாம் என்பார்கள். தாமம் என்றால் வைகுண்டத்திற்கு சமமான ஓர் இடம். இவ்விடத்திற்கு சென்று பெருமாளை சேவித்தால் பரபிரம்மத்தை கண்ணால் பார்த்தேன் என்று சொல்லலாம். இப்படி வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு ஆகிய 4 திசையிலிருந்தும் நம்மை பகவான் காப்பாற்றி வருகிறான். பகவான் பூவுக்குள் நறுமணமாகவும் காய்க்குள் புளிப்பாகவும் பழத்துக்குள் இனிப்பாகவும் இருக்கிறான். பகவான் எடுக்கும் ரூபத்திற்கு அளவே கிடையாது. ஒவ்வொன்றும் விசேஷமானது. ஜெகந்நாதன் புரி கஷேத்திரத்தில் கிருபாசாகரனாக இருக்கிறான். இந்த கஷேத்திரத்தில் பகவான் திருவுருவம் மற்ற அச்சவதார மூர்த்திகளிடமிருந்து வேறுபட்டு இருக்கும். பூரணமில்லாத பூரணமான வேப்பமர மூர்த்தி. இதற்கு காரணம் உண்டு. துவாரகையில் ருக்மிணி முதலான பட்ட மகிழ்ச்சிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு குறை. இந்த கண்ணன் உட்கார்ந்தால் எழுந்தாள் ராதே 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 என்கிறானாம். प्यार से बोलो राधे राधे, जोर से बोलो राधे राधे, அன்பா சொல்லு ராதே ராதே, சத்தம்மா சொல்லு ராதே ராதே. எப்ப பாரு ராதா புராணம். ராதேயின் பிரேம பாவம் கண்ணன் மனதில் தேக்கி வைத்திருக்கிறான். ராதா அன்பு ரூபம். எப்பொழுதும் பிருந்தாவனத்தை பற்றி பேசுகிறான். இவர்களுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசை. ருக்மிணியிடம் கேட்கிறார்கள். அவள் சொல்லுகிறாள், நானும் கேள்விப்பட்டதுதான் என்கிறாள். அதை கேட்டு கண்ணனிடம் மனம் லயப்பட்டு காதல் கடிதம் எழுதினேன் என்கிறாள். தேவகி மாதாவிற்கு எதுவும் தெரியாது. பூரணமாக கிருஷ்ண லீலையை முழுவதுமாக தெரிந்தவள் ரோஹிணி மாதாதான். அவளிடம் கேட்கிறார்கள். அவளுக்கும் கிருஷ்ண லீலை சொல்ல ரொம்ப ஆசை. ஆனால் கிருஷ்ணன் நம்மையெல்லாம் கவனிக்காத சமயம் சொல்வேன் என்கிறாள். அந்த மாதிரி சமயம் கிடைத்தது. தன் மகள் சுபத்ராவை வாசலில் நின்றபடி கேளு, கிருஷ்ணன் பலராமன் வந்துவிட்டால் எனக்கு சொல் என்கிறாள். ஏனென்றால் இவர்களுக்கு கோகுலம், பிருந்தாவனம், பர்சானா, நந்தகாவ் இந்த விஷயங்களை கேட்டால் உருகிவிடுவார்கள். சகல விஷயங்களையும் ரோஹிணி ரசித்து ரசித்து சொல்லுகிறாள். சுபத்ரா கேட்டு கேட்டு மயங்குகிறாள். இதற்குள் கிருஷ்ணனும் பலராமனும் வந்துவிட்டார்கள். ஒரு பக்கம் பலராமன், ஒரு பக்கம் கிருஷ்ணன், நடுவில் சுபத்ரா. கதையை கேட்ட மற்றவர்கள் மனதும் ஹே கிருஷ்ணா, ஹே கிரிதர கோபாலா, ஹே நந்தலாலா, கோபிகா ரமணா, நவநீத சோரா, ராதா ரமணா என்று மயங்குகிறார்கள். கதையை கேட்டு இவர்களது கை கால்கள் உருக ஆரம்பித்தது. ஒரு நிமிடம் ரோஹிணி பார்த்தாள். திடுக்கிட்டு ஹே கிருஷ்ணா, ஹே பலராமா என்றவுடன் அனைவரும் இவர்களை பார்த்து பயந்து போய்விட்டார்கள். அப்பொழுது அங்கு வந்த நாரதர் திவ்யமான இந்த தரிசனத்தை பார்த்து ஹே பிரபோ என்று கத்தினார். அடுத்த நிமிஷம் இவர்கள் பூரண ரூபமாகிவிட்டார்கள்.
நாரதர், ஹே பகவான், உன்னுடைய இந்த ரூபம் அதிரூபம். கிருஷ்ணரே தன்னை மறந்த ரூபம், இந்த ஆனந்த ரூபம், இந்த அற்புத ரூபம் மக்கள் பார்க்க வேண்டும் என்கிறார். இந்த ரூபத்தில் பகவான், சுபத்ரா, பலபத்ரர் மூவருக்குமே மிகப்பெரிய முகம், நன்கு சிரிப்பு, பெரிய மூக்கு, பெரிய அலங்காரம் எதுவும் கிடையாது, இமைக்காத கண்கள். எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் பார்த்துவிடலாம் என்பார்கள். இமைக்கிற நேரம் கூட வீணாக கூடாது, பக்தனை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லும் ஜெகநாதர். ஜெகநாத சுவாமி நயனபத காமி பவத்துமே என்கிறார் ஆதி சங்கராச்சாரியார். ஹே ஜெகநாதா, நான் பார்க்கும் அனைத்தும் நீயாகட்டும் என்கிறார். நாரதர் கேட்டதற்கு நிச்சயமாக நடக்கும் என்கிறான் கிருஷ்ணன். Thank you. Have a good day.